ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் ஆன நியூ லான்ச்டு பைக்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக்கோட லான்ச் ரொம்பவே வேல்யூ ஃபார் மணியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஷாட்கன் 650. ரொம்ப வருஷமாக இந்த பைக் எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்மள நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணியிருப்போம். இந்த ஷாட்கன் 650 பார்த்தீங்கன்னா 3,60,000 எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 கலர் இருக்குங்க, ஒயிட் பிளாக், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் பிளாக் அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்குது. இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் நிறைய பைக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட டிசைன் நமக்கு 650 ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்டினென்டல் GT 650 எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதோட டிசைன் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பைக் ஹெவியான ஒரு பைக் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 240 கிலோகிராம்ங்க, அதாவது 240 கிலோகிராம்க்கு இந்த பைக்கோட வெயிட் இருக்குது. ஸோ 240 கிலோகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதில் நீங்கள் ஒரு 10 லிட்டர்ஸ் ஃபியூல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கிலோகிராம் வெயிட் இருக்கும். ஸோ இந்த க்ரூசர் பைக் 650cc வந்து கொடுத்துருக்காங்க. 46 ஹார்ஸ் பவரும் 52 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,30,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து வந்துருங்க. அதுக்கு வர்த்தான கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. 350cc ஆயில் கூல்டு 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் அப்படின்னு சொல்ல முடியாது. இது SOHC parallel ட்வின் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 650cc கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் அதுவும் ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிங்கிள் சிலிண்டர் அப்படிங்கிறது வந்து அந்த 350cc வந்து போயிடுச்சு. அதுவும் 450யும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயன் தான் வந்து சிங்கிள் சிலிண்டரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேரலல் ட்வின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் 6 ஸ்பீட் இயர் பாக்ஸ் இருக்குது. 22 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீடு 175 km/h தாராளமாக போகும். டியூவல் சேனல் ABS டியூவல் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 240 கிலோகிராம் வந்து வெயிட் இருக்கு. அதே சமயம் இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 795 mm வந்து கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் நீங்கள் லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப், LED டெய்ல் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ், ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வர்த்தான வேல்யூ ஃபார் மணியான பைக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் கண்டிப்பாக அஃபோர்டபுள் கிடையாது. ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த பைக் யார் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் ரைட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ராயல் என்ஃபீல்டோட ரா பாரை ஒரு பெஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, நிறைய ட்ராவல் பண்ணணும்னு யோசிக்கிறவங்க இந்த ஷாட்கன் 650 நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். முக்கியமாக இந்த பைக்கை அட்லீஸ்ட் கீழே விழுந்தால் தூக்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்களாம் நம்ம வந்து இந்த பைக் பண்ணாதான் நமக்கு இது ஒர்த்தாக இருக்குங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜாவாவோட 350cc வந்து இப்போது ரீசெண்டாக பைக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, க்ரூசர் மாடல். ஸோ ஜாவா 350 ஸ்டாண்டர்ட் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் 2,15,000 ரூபா எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2,15,000 ரூபா ஜாவாவோட 350cc அப்படின்னு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக்காக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 334cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் DOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் ஃபியூல் இன்ஜெக்ஷனோட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது OBD2 அதாவது BS6ஓட பேஸ் 2 எமிஷன் நார்ம்ஸ் படி தான் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் இயர் பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் அட்லீஸ்ட் 33 km/h மைலேஜ் கொடுக்கணும். ஸோ கம்பெனி கிளைம் பண்ணுற மாதிரி நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா அவளுக்கு கொடுக்கும். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS இருக்குது. ஸ்போக் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வீல்ஸோட சைஸ் ஃப்ரண்ட்டில் 18 இன்ச்சும் ரியரில் 17 இன்ச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 அண்ட் மீட்டியார் 350 ரைவலாக தான் இருக்கும். சஸ்பென்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 35 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்குமே க்ளோஸ் டு 200 கிலோகிராம் இருக்குங்க. ஸோ 194 கிலோகிராம் பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்குது. 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு 220 கிலோகிராமுக்கும் மேலே இதோட வெயிட் வந்து வந்துடும். கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட் லேம்ப், ஹாலஜன் டெய்ல் லேம்ப், ஹாலஜன் இண்டிகேட்டர், இது எல்லாமே ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்ளாட்டான சீட்டை தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. டெஃபினட்டாக ஜாவாவோட 350cc இந்த பைக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஹஸ்கவர்னாவோட 2 நியூ மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு ஹஸ்கவர்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து இந்த மந்த் இல்லை, அப்கமிங்கில் தான் வந்து இந்த பைக் இந்தியாவில் வந்து புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்வெட் பில்லியன் 400cc, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 125cc லான்ச் பண்ணியிருக்காங்க குளோபல் வைஸாக. இந்தியாவில் புக்கிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க
தான் புக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பட் டெலிவரி எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறது கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் 400 சிசி ஸ்வெட் பில்லியன் மாடல் 3 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான். ஸோ 3 லட்ச ரூபா அப்படிங்கிறது 400 சிசி நமக்கு இது ஓகேன்னு நினைக்கிறீங்களா? அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 373 சிசி லிக்விட் கூலிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், மைலேஜ் 25 தான் கிலோமீட்டர் per லிட்டர் தான் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் 160 km/h, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட வெயிட் கண்டிப்பாக கம்மியாக தாங்க இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 152 கிலோகிராம் வெயிட் இருக்குது. 9.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் லைட்டிங் செஷன் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்லாம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக 400 சிசியாக இருந்தாலும் ஒரு ஒர்த்தான ஒரு பைக்காக நான் இந்த ஸ்வெட் பில்லியன் மாடலை வந்து எதிர்பார்க்குறேன். அண்ட் 125 சிசியுமே வந்து ஸ்வெட் பில்லியன், வெட் பில்லியன்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R இப்போ 1 வீக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண பைக். இந்த எக்ஸ்ட்ரீம் 125R பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு பைக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்யூட்டர் பைக்கை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த பைக் வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்குது. டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான டிசைன், நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ப்ரைஸ் ரொம்ப 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 அஃபோர்டபுளில் கொடுத்துருக்காங்க. அதாவது அண்டர் 1,95,000 பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் இருக்கக்கூடிய வேரியண்ட்டும் 99,500 1 லட்ச ரூபானே வச்சுக்கோங்களேன். 1 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கக்கூடிய வெர்ஷனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் 125R பொறுத்த வரைக்கும் டிவிஎஸோட ரேடர் 125க்கு ரைவலாக இருக்குது, ஹோண்டாவோட SP 125, பஜாஜோட பல்சர் NS 125 ரைவலாக தான் கொடுத்துருக்காங்க. 124.7 சிசி ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 11.5 ஹார்ஸ் பவரும் 10.5 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. 66 km/h வந்து மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்காக தான் இருக்குது இது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பல்கியரான பைக்காகவும் இருக்குது, நியூ டிசைன், லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது. ஆனால் நமக்கு மைலேஜும் 66 கொடுக்குதுன்னா கண்டிப்பாக இந்த பைக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக நமக்கு 5ஆவதாக பார்த்தீங்கன்னா அதே ஹீரோ கிட்ட இருந்து மேவ்ரிக் 440 அப்படிங்கிற இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேவ்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஹார்லி டேவிட்சனோட X440க்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா டிசைன் நல்லா இருக்குங்க. ஹார்லி டேவிட்சன் X440 நீங்கள் கம்பேர் பண்ணும்போது, பட் அந்த ஒரு நேம்காக ஹார்லி நீங்கள் சூஸ் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மேவ்ரிக் 440ல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல அஃபிஷியலாக. ஆனால் உங்களுக்கு 3 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட், மிட் வேரியண்ட் அண்ட் டாப் வேரியண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதில் பிளாக், ரெட், ஒயிட் அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கோட டிசைன் வந்து நார்மலான டிசைனாக இருந்தாலும் கம்ஃபர்டபுள், எர்கனாமிக்ஸ் அண்ட் தென் பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பிளாட்ஃபார்ம், சேஃப்டின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹீரோவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேவ்ரிக் 440யோட டிசைனில் நமக்கு அந்த ரெட்ரோ ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி டெய்ல் லேம்ப் இருக்குது, இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனாக தான் இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் வந்து ஒரு நல்ல பைக்காக இருக்கும். எவ்ரிடே யூசேஜுக்கும் சரி, இல்லை நீங்கள் ஒரு லாங் ரன் இல்லை ஒரு லாங் ரைடு போகிறீங்க அப்படின்னாலும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சீட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டரான சீட், கொஞ்சம் கிடையாது, ஃபுல்லாகவே ஃப்ளாட்டரான சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட்டான பைக், கொஞ்சம் ஃப்ளாட்டரான சீட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இதில் கிராப் ரேல்ஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த மேவ்ரிக் 440 வேல்யூ ஃபார் மணியான பைக்காக இருக்குது. கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக். ஹார்லி டேவிட்சனோட இன்ஜின் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஹீரோ, ஹார்லி டேவிட்சன் அப்படிங்கிற நேமுக்காக சம் கப்பல் ஆஃப் தௌசண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண பைக் என்ன தெரிஞ்சு இந்த 5 பைக்ஸ் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த 5 பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுவீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.